வணக்கம் என் அன்பு சகோதரர்களே. இப்பொழுது இந்த சட்டையை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இதை யார் தைத்தது என்பது உங்களுக்கோ எனக்கோ தெரியாது. இது ரெடிமேட் கடையில் வாங்கிய சட்டை. இதுக்கு கலர் பார்க்குறோம். இந்த கலரு ஏதோ ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. ஆனால் அது எந்த கம்பெனியில் போட்டாங்க, அந்த டைன் கொடுத்தாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி இந்த பட்டனை பார்க்குறீங்க. இந்த பட்டன் எங்கே செஞ்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்படி தான் இதனுடைய இதை எங்கே வாங்கினாங்க, எந்த கடையை வச்சு விற்றாங்க, யார் வாங்கிட்டு வந்தது, அது யார் கொடுத்தாங்க அப்படின்னு யாருக்காவது தெரியுமான்னு தெரியாது. ஒரு சட்டையை நம்ம விலைக்கு வாங்கி நம்ம தான் உடம்புல போட்டிருக்கோம். ஆனால் இந்த சட்டையை தைச்சது யாருன்னு தெரியாது, இதுக்கு பட்டன் வச்சது யாருன்னு தெரியாது, இந்த பட்டன் எங்கே தயார் பண்ணணும்னு தெரியாது, இது கலர் போட்ட கம்பெனி எதுன்னு நமக்கு தெரியாது, இது என்ன கலர் போட்டாங்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. ஆனால் சட்டை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு நம்ம வாங்கிட்டோம். இதுதான் உண்மை. அதே போல் கடவுள் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியாது. எப்படி இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியலையோ அதே போல் கடவுள்னு இந்த இதெல்லாம் வளர்ந்தே பார்க்குறோம். யாரோ தச்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, செஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தான் தெரியுமே ஒழிய அவங்க யாருன்னு தெரியாது. அதே போல் இந்த உலகத்தை பார்க்குறோம், இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள்லாம் பார்க்குறோம், இந்த உலகத்தில் உள்ள பொருள்களெல்லாம் பார்க்குறோம், பெரிய பெரிய மலைகளெல்லாம் பார்க்குறோம். யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நல்லா தெரியும், ஆனால் அங்கே யாருன்னு தெரியாது. அதை பற்றி நமக்கு இந்த உலகத்தில் படைத்தது யாருன்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்ம படைத்தவனுக்கு நன்றி சொல்வதை தவிர வேறு எதுவுமே நமக்கு உரிமை இல்லை. அவன் நம்மளை படைத்தது ஏன் என்பது அவனுக்கு தான் தெரியும். யார் படைத்தாலும் அவனுக்கு தான் தெரியும். அவனுக்கு நன்றியோடு நம்ம இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நன்றி, வணக்கம்.